அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை ஒருபோதும் உடைக்க முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பது என்பது எங்களுடைய அரசியல் முடிவு. பிஜேபி அதிமுக கூட்டணியை பார்த்து பயம் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். சமீபத்தில் அதிமுகவுடைய பாக முகவர்களுடைய கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுக்கடுக்கான சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதில் மிக முக்கிய குற்றச்சாட்டு என்பது அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பது என்பது திமுகவை வீழ்த்துவதற்கான கூட்டணி மட்டுமே தவிர ஒருபோதும் இது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது என்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருந்தார். அதே வேளையில் அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் உடைக்க பார்க்கிறார்கள். அதாவது திமுக இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கவில்லை. மிக கவனமாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக பிஜேபியுடனான கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதை கடந்து அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி என்பது மிக வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணியை பார்த்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார் என்கிற ஒரு பதிவையும் அவர் அந்த மேடையிலே பதிவு செய்திருந்தார். அப்ப கடந்த காலங்களில் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக மிக நேரடியாக அவர் சொல்வது என்பது திருமா அவர்களையும் மற்ற கம்யூனிஸ்ட் தோழர்களையும் நம்ம இதில் குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் திருமா அவர்கள் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி என்பதும், பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பது என்பது அதிமுகவிற்கு அழிவை ஏற்படுத்தும் என்பதும், இயல்பாகவே பிஜேபியுடைய தேர்தல் யுக்தி கலை யுக்தி என்னவாக இருக்கிறது என்றால், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து பிறகு அந்த மாநில கட்சியை விழுங்கி அந்த மாநிலத்திலே தனக்கான அங்கீகாரத்தை பெறுகிற இடத்தில் இருக்கிறது பாஜக என்பது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், அதாவது பிராந்திய கட்சிகள், தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது பிஜேபி இந்த யுக்தியை பயன்படுத்துகிறது. மிக நேரடியாக இவர்கள் அந்த மாநிலத்தில் கால் ஊன்றுவதை விட அங்கு இருக்கக்கூடிய பிராந்திய கட்சியில் ஏற்படக்கூடிய சிக்கல், கட்சி பிளவுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக கால் ஊன்றும் வேலையை செய்கிறது பாஜக என்கிற குற்றச்சாட்டு ஓரளவுக்கு அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முழுமையாக யாராலும் மறுக்கவும் முடியாது. இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி என்பது தனக்கான எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளும் என்பதுதான் அரசியலின் கள வேலை என்பது. அது ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. பல வியூகம் அமைத்து ஒரு மாநிலத்தில் நம்ம ஆட்சி அமைக்கிறோம், அல்லது அந்த மாநில மக்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுகிறோம். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பிஜேபியுடைய யுக்தி மிக சரியாக தான் காய் நகர்த்தலை செய்கிறது. அந்த வகையில் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது. நேற்று திருச்சியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுக பிஜேபி தலைமையான கூட்டணிக்கு கூட்டணி தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பதை மிக தீர்க்கமாக பதிவு செய்திருக்கிறார். நீங்க மறுபடியும் கவனிக்கணும், அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணிக்கான தலைமை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் இந்த கூட்டணியின் முதல்வர் யார், முதல்வர் வேட்பாளர் யார், ஒருவேளை தேர்தல் சந்தித்த பிறகு முதல்வருக்கான இன்னொரு வேட்பாளர், அதாவது முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது 2.5 ஆண்டு ஒரு முதல்வர், 2.5 ஆண்டு இந்த கூட்டணி கட்சி முதல்வர், இப்படிப்பட்ட குழப்பம் எல்லாம் கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகிறது இல்லையா. அதற்கு அவர் சொன்ன பதில் என்பது, தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபி தலைமையும் பேசி முடிவு செய்யும் என்பதை தெரிவித்திருக்கிறார். இதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பேசியிருக்கிறார். ஆனால் நேற்றைய முன்தினம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் தனித்தன்மையோடு தனி மெஜாரிட்டியோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். இந்த தனி மெஜாரிட்டி என்பது கிட்டத்தட்ட இந்த நீங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு 117-18 தொகுதிகளை பெற வேண்டும். 234 தொகுதிகள்ல அறுதி பெரும்பான்மையாக 117-18 தொகுதிகளை பெற்றால் அந்த கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஒருவேளை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அந்த மெஜாரிட்டி சீட்டு கிடைக்கல, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 117-18 கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைக்க வேண்டிய
நிலை ஏற்படும். கடந்த காலங்களில் இதே நிலைமை 2006 திமுகவிற்கு ஏற்பட்டு இருக்கிறது. கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைத்தார்கள். இந்த முறை அப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். தனித்தன்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றால் இவர் திரு அமித்ஷா அவர்களுக்கு இதன் மூலமாக பதில் சொல்ல விரும்புகிறாரா என்கிற ஒரு முக்கிய கேள்வியும், இதையெல்லாம் தாண்டி மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் வைத்த முக்கியமான அந்த வாதம் என்பது, இவர் தலைமையாக இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமையாக இருந்தாலும் தேர்தல் தான் முடிவு செய்ய முடியும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆக களத்தில் இப்பொழுது அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி என்பது தற்போதும் கூட நாம் பேசுகிற இந்த வேளையிலும் கூட குழப்பத்தோடு தான் நகர்கிறது. யார் முதலமைச்சர் வேட்பாளர்? இந்த கூட்டணியின் தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி என்று எல்முருகன் பேசியிருக்கிறார், அமித்ஷா பேசவில்லை. ஆனால் கூட்டணியுடைய முதலமைச்சர் யார், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபி மேலிடமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி முடிவு செய்வார்கள் என்பதை நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இந்த குழப்பம் எப்பொழுது அகல இருக்கிறது, மீண்டும் இனிவரும் காலங்களில் பிரச்சாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இதே முழக்கத்தை முன்வைப்பாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.